அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் நாமே நேரடியாக ஆராய்ந்துதான் ஏற்றுக்கொள்வோம் என்கிற முடிவுக்கு வந்தால் இந்த உலகில் நம்முடைய வாழ்நாள் போதாது. ஞானிகள் மகான்கள் தங்களுடைய அனுபவங்களை நூல்களாக வடித்து தந்திருக்கிறார்கள். அவற்றை எந்தவிதமான குழப்பத்திற்கும் இடங்கொடாமல் ஏற்று பயணிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே யோகத்தை நோக்கி பயணிக்கும் போது ஏற்படும் கால விரயத்தை குறைப்பதற்கு உதவி செய்யும். திருமூலர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் யாவும் ஆழ்ந்த அனுபவத்தின் பெயரிலே சொல்லப்பட்டவை. நம்முடைய உடல் வாழ்க்கை மற்றும் யோக வாழ்க்கை பற்றி திருமூலர் சொல்லக்கூடிய உன்னதமான கருத்துக்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்னமும் கூட நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை தீர்த்து வைக்கக்கூடிய பற்பல நுணுக்கங்களை இன்றைய பாடற்பதிவிலேயும் பார்க்க இருக்கிறோம். அருள் அது என்ற அகலிடம் ஒன்றும், பொருள் அது என்ற புகலிடம் ஒன்றும், மருள் அது என்ற மனம் புகுந்தானே தெருளுறும் பின்னை சிவகதி ஆமே. சிவகதியை சென்று சேர வேண்டும் என்றால் நாம் மனத்தகத்தே இத்தனை பிறவிகளாக சுமந்து வந்திருக்கக்கூடிய அறியாமை என்கிற மாய இருள் நீங்கியாக வேண்டும். அருள் என்கிற ஒன்று உண்மையான பிரகாசம் என்றாகும். இந்த அருளை பெறுவதற்கு ஈசனுடைய அன்பிற்கு நாம் பாத்திரமானவர்களாக மாற வேண்டும். ஈசனின் அன்பிற்கு பாத்திரமாவது எப்படி? நேர்வழி நடப்பது மாத்திரமே எம்பெருமான் ஈசனின் அன்பிற்கு பாத்திரமாக முடியும். இல்லை, ஈசன் குடியிருப்பதாக சொல்லப்படும் ஆலயங்களுக்கு சென்று உழவாரப்பணி செய்கிறேன், பாலாபிஷேகம் செய்கிறேன், தேர் இழுக்கிறேன், தங்கத்தால் ஈசனுக்கு ஆபரணங்களை செய்து கொடுக்கிறேன், இதையெல்லாம் செய்துவிட்டால் என்னுடைய கர்மவினைகள் நீங்கிவிடாதா என்று அறியாமையிலே கேட்பவர்களும் இருக்கிறார்கள். அது ஈசனுடைய அருளை பெற்றுக் கொடுக்காது. ஏன் பெற்றுக் கொடுக்காது? நான் தான் ஈசனுக்கு இத்தனை செய்திருக்கிறேனே, எனக்கு ஈசன் ஏன் அருள் புரியக்கூடாது என்றெல்லாம் எண்ணுவது வாடிக்கை. மாவால் செய்வதை பூவால் செய்தால் போதும் என்று நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். பூ என்பதும் எந்த பூ? உண்மையான மனம் என்கிற அந்த பூ. மனமே மலராக எம்பெருமான் ஈசனுக்கு சார்த்தக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய மனத்தகத்தே இதுவரையிலும் மண்டி கிடக்கக்கூடிய அறியாமை என்கிற மாய இருள் நீங்க வேண்டும் என்றால் நாம் புகலிடமாக சிரத்தில் இருக்கும் ஈசனை சென்று சேர வேண்டும். இந்த உலக மாயையிலிருந்து அகல வேண்டும். ஈசனிடத்திலே சென்று புகலிடம் தேடி பொருந்தி இருக்க வேண்டும். இவைகளை அடைவதற்கு முன்பு நமக்குள்ளே மனமயக்கம் என்பது ஏற்படும். ஏனென்றால் பலரும் பலவிதமாக சொல்லி இருக்கிறார்கள். ஈசனை அடைவதற்கான வழி இது என்று எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கிறது. எதை ஏற்பது எதை விடுப்பது நமக்கு அச்சமாக இருக்கிறது. உண்மை எது பொய் எது? நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் உண்மைத்தான் சொன்னாரா பொய் சொன்னாரா என்றும் கூட நம்மால் தீர்மானிக்க முடியவில்லை. அப்போது என்ன செய்ய வேண்டும்? நமக்கு முன்பு வாழ்ந்திருந்த பற்பல ஞானிகள் மகான்களுடைய நூல்களையெல்லாம் எடுத்து வாசிக்க வேண்டும். ஒத்த கருத்தை பல சித்தர்களும் ஒரே மாதிரியாக சொல்லியிருந்தார்கள் என்றால் அது உண்மையான கருத்து என்று எடுத்துக்கொள்ளலாம். மருள், நாம் இதுவரையிலும் கற்ற நூல்களினால் நமக்கு ஏற்பட்ட மருள், மனமயக்கம். இந்த மனமயக்கம் காரணமாக உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. எந்த நூலை எவர் மூலமாக கற்றிருந்தாலும் அந்த நூலை நம்முடைய ஆழ்மனத்திலே செலுத்தி ஆராய்ந்து பார்த்து இது உண்மை என்று கண்டறிந்தான பிறகே அது சித்தத்திற்கு கடத்தப்படுகிறது. நம்முடைய மனம் புகுந்து நமக்கு ஞானத்தை தருவதற்கு எம்பெருமான் ஈசனிடத்திலே நாம் செய்து கொள்ளக்கூடிய சரணாகதி ஒன்று மாத்திரமே உதவியாக இருக்கும் என்பது கருத்து. கூறுமின் நீர் முன் பிறந்து இங்கு இறந்தவை வேறொரு தெய்வத்தின் மெய்ப்பொருள் நீங்கிடும் பாரணியும் உடல் வீழ விட்டு ஆறுயிர் தேரணியோம் இது செய்ய வல்லீரே. நாம் இதற்கு முன்பாக எண்ணற்ற உடல்களை எடுத்துவிட்டோம், எண்ணற்ற பிறவிகளை எடுத்துவிட்டோம். ஆனால் எந்த ஒரு பிறவியிலும் நமக்கு வெற்றி கிடைக்காத காரணத்தால் தான் இப்போது மற்றுமொரு புது பிறவி எடுத்து இந்த உடல் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு ஞானத்திற்கான பாதையும் பயணப்படுவதற்கான விளக்கங்களும் கிடைத்து கொண்டேதான் இருந்தன. அவற்றையெல்லாம் நாம் அறியாமையின் காரணமாக உதறி தள்ளிவிட்ட காரணத்தால் மறுபடியும் ஒரு பிறவியை எடுக்கும் நிலையாயிற்று. சற்று சிந்தித்து பார்த்து என்னுடைய வினாவுக்கு விடையை சொல்லுங்கள். நீங்கள் இதற்கு முன்பு
ஏன் பிறந்தீர்கள், ஏன் இறந்தீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? உண்மையான தெய்வம் எது என்று தெரியாமல் ஏதேதோ உருவங்களை தெய்வங்கள் என்று வழிபட்டு இதற்கு முன்பு வாழ்ந்திருந்த வாழ்க்கையையும் நீங்கள் தொலைத்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இதற்கு முன்பு வாழ்ந்திருந்த வாழ்க்கையிலே நீங்கள் சுமந்து வந்திருந்த உடலை பூமியிலே போட்டு மண்ணிலே பட்டு மக்கிப் போகும்படியாக செய்துவிட்டு உங்கள் உயிரை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் இப்படி ஒரு உடலை எடுத்திருக்கிறீர்களே, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது புரிதல் ஏற்பட்டிருக்கிறதா? அது பற்றியதான விளக்கத்தை உங்களால் எனக்கு சொல்ல முடியுமா என்று திருமூலர் கேட்கிறார். இந்த வினாவுக்கு யாரால் வழி சொல்ல முடியும்? நிச்சயமாக இதற்கு முன்பு நாம் பெற்றிருந்த உடல்களெல்லாம் துறந்து மறுபடியும் ஒரு உடல் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதென்றால் கடந்த பிறவிகளிலேயெல்லாம் நாம் தூய ஞானத்தை அறிந்தாலும் கூட அதை பயன்படுத்தாமல் போய்விட்டிருக்கிறோம் என்பது உண்மை என்று புலனாகிறது. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளற்பரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. நீங்கள் ஆலயங்கள் என்று கருதி புறத்திலே அலைந்து திரிந்து தீர்த்தம் ஆடிதல் அல்லது மலை ஏறுதல், ஆலய பிரகாரத்தை சுற்றி வருதல், அபிஷேகங்கள் செய்தல், இப்படியாக இதுவரையிலும் செய்து வந்தீர்கள். நீங்கள் சென்ற இடமெல்லாம் இருக்கும் சிவாலயங்கள் எல்லாம் உங்களுக்கான கோயில்கள். அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தத்தை வணங்கினால் மாத்திரமே உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் என்று கருதியிருந்தீர்கள். இதற்கு முன்பு வாழ்ந்திருந்த பிறவிகளிலும் இதே தவற்றைத்தான் செய்தீர்கள். இப்போதும் இதே தவற்றைத்தான் செய்கிறீர்கள். ஆலயங்கள் உள்ளே இருக்கக்கூடிய சிவசன்னிதானத்தை வெளியிலே காட்டக்கூடிய வரைபடங்கள் மாத்திரமே. அவைகள் உங்களுக்கு முழுமையாக ஞானத்தை தந்துவிட மாட்டா. முழுமையான புரிதலும் மனத்தின்மையோடு நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையும் இடைவிடாத யோக பயிற்சியும் தான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். அப்படியென்றால் எந்த கோவிலை வணங்க வேண்டும் என்ற வினா வருகிறதல்லவா? ஆம், உங்களுடைய உடல்தான் ஆலயம். உங்கள் தலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் சன்னிதானம்தான் எம்பெருமான் ஈசன் வீற்றிருக்கக்கூடிய கற்பக்கிரகம். உங்கள் வாய் இருக்கிறதே, அதுதான் கோபுரவாசல், ஈசனுடைய சன்னிதானத்திற்கு நுழையக்கூடிய கோபுரவாசல். உங்களுடைய சீவன் தான் சிவலிங்கம், அது ஆத்மலிங்கமாக இருக்கிறது. மீதி புறத்தில் இருக்கக்கூடிய புலன்கள் எல்லாம் ஆலயத்தில் ஏற்றி வைக்கப்படக்கூடிய தீபங்களாகவே இருக்கின்றன. உங்களுடைய உள்ளம்தான் கோயில் என்பதை அறியவில்லை. உங்கள் உடல்தான் ஆலயம் என்பதை அறியவில்லை. இதை அறியாமல் இருந்த காரணத்தால் இதற்கு முன்பும் பற்பல பிறவிகளை எடுத்து அப்போது எடுத்த உடல்களை எல்லாம் வீணாக்கி தொலைத்து விட்டீர்கள். இப்போது எடுத்திருக்கும் இந்த பிறவியையும் தொலைத்துவிடப் போகிறீர்களா? உங்களுடைய உடலை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உடலுக்குள்ளே இருக்கும் ஈசனை வணங்குவதற்கு உங்கள் உடலை ஆலயத்திற்கு நிகரான தூய்மையான நிலையிலே வைத்துக் கொள்ளுங்கள். தெளிந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கும் சீவன்தான் சிவன் என்பதை புரிந்து பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு உண்மையான ஞானத்திற்கான தெளிவு பிறக்கும் என்று திருமூலநாயனார் கற்பிக்கிறார். வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு காட்டவும் நாம் இளம் காலையும் மாலையும், ஊட்டு அவி ஆவண உள்ளம் குளிர்விக்கும் பாட்டு அவி காட்டுதும் பால் அவி ஆமே. இங்கே அவி என்று சொல்லப்படுவது நம்முடைய முன்னோர்கள் முன்பு சொல்லிக் கொடுத்ததைப் போல அவிர்வாகம் என்கிற முறையிலே யாகங்கள் ஹோமங்கள் வளர்க்கும் போது அந்தந்த தேவதைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய காணிக்கை என்றாகும். அந்த காலத்திலே இந்திரனுக்கு விழா எடுத்தார்கள், தேவர்களுக்கெல்லாம் விழா எடுத்தார்கள். யாகங்கள் ஹோமங்கள் ஆகியவற்றை செய்து அந்த ஹோமகுண்டங்களிலே நெருப்போடு கூட தானியங்கள், பட்டாடைகள், கனிகள் ஆகியவற்றையெல்லாம் தங்களுக்கு விருப்பமான தேவர்களுக்கு ஆகுதியாக கொடுத்தார்கள். அந்த ஆகுதி என்பதைத்தான் அவி என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுகிறார். வேட்டவி உண்ணும் விரிசடை நந்தி. எம்பெருமான் ஈசனுக்கு எதையாவது படைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆம், படைக்கத்தான் வேண்டும். எதை படைக்க வேண்டும்? தூய்மையான மனத்தை ஈசனுக்கு படைக்க வேண்டும். ஈசனுக்கு படைக்கக்கூடிய அந்த தூய்மையான உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடிய அன்புதான் எம்பெருமான் ஈசன் என்னும் விரிசடை நந்திக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அவிர்வாகமாக இருக்கும். காலையும் மாலையும் நாம் இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக உங்கள் ஆன்மாவின் பிரகாசம் அதிகரிக்கிறதா? அப்போது ஈஸ்வரனுடைய பிரகாசமும் சேர்ந்தே அதிகரிக்கிறது.
நம்முடைய காலத்திலே ஒரு காரியத்தை செய்வார்கள் அல்லவா, MLM என்று, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று. ஒருவர் வாங்கக்கூடிய பொருளிலே கிடைத்த லாபம் அவருக்கு முன்பு இந்த துறைக்கு வந்தவர்களுக்கெல்லாம் பகிர்ந்தளிக்கப்படும் என்று சொல்வார்களே, அதுபோல நீங்கள் செய்யக்கூடிய தவத்தின் காரணமாக நீங்கள் ஈட்டக்கூடிய வெப்பசக்தி, தவத்தின் காரணமாக நீங்கள் ஈட்டக்கூடிய ஞானசக்தி, உங்களுக்கு முன்பு வாழ்ந்திருந்த உங்களுக்கு ஞானத்தை காட்டிக் கொடுத்த குருமார்களுக்கு, சித்தர்களுக்கு, முனிவர்களுக்கு, எம்பெருமான் ஈசனுக்கு, தேவர்களுக்கு எல்லோருக்கும் அவிர்வாகமாக சென்று சேரும். ஆம், நாம் செய்யக்கூடிய இந்த வகையான பூசணைகள் நமக்கு முன்பு வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் ஆகியோருக்கும் ஆற்றலாக சென்று சேரும் என்பது உண்மை. எனவே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பெற்ற இந்த தூய அவிர்வாகத்தை, தூய ஆத்ம சக்தியை பெற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன செய்து எப்படி பயணித்து மேன்மை பெற வேண்டும் என்பதை தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லியும் கொடுப்பார்கள். இது ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தின் தொடர்ச்சி. நம்முடைய முன்னோர்கள் சொல்லியதைப் போல வாழையடி வாழையென வந்த திருக்குட்ட மரபிலே நாமும் ஒருவராக இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நம்முடைய முன்னோர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாம் செய்யும் புண்ணியத்தின் காரணமாக, புண்ணியம் என்கிற வகையிலே வகைப்படுத்தப்படக்கூடிய தவத்தின் காரணமாக நாம் பெறக்கூடிய அற்புத ஆற்றல்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்களும் சிறிது பங்காக எடுத்துக்கொள்கிறார்கள். இது ஒரு தொடர்கதை. நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகளை காத்து நிற்க சித்தர்கள் தயாராக இருக்கிறார்கள். அறியாமையின் காரணமாக நமக்கு அரிதிலும் அரிதாக கிடைத்த இந்த மானுட உடலை வீணாக்கி விடாமல் உண்மையான யோக தவத்தை செய்து நம்முடைய மூதாதையர்களுக்கும் ரிஷிகள் முனிவர்களுக்கும் அவிர்வாகத்தை கொடுத்து நாமும் மேன்மை பெற வேண்டும் என்பதே திருமூலருடைய இந்த திருமந்திர பாடலின் பொருளாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.